வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் மொபைல்ஸ், Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம Vivo V70 FE அன்பாக்ஸ் பண்ண போறோம். Vivoல V70 அப்படினாலே உங்களுக்கு வந்து கேமரா வந்து அமேசிங்கா இருக்கும் அப்படினா இந்த FE அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படினே சொல்லலாம். இந்த Vivo V70 FEல வேற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெக் டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே வாஸ், நம்ம கிட்ட வந்து இப்போ Vivo V70 FE இருக்கு. Vivoல இந்த V சீரிஸ் பாத்தீங்கன்னா கேமரால வந்து நல்ல ஒரு பேர் போன சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாக்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டா கிட்டத்தட்ட கேமரா டினோட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அது இல்லாம இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்தர்ன் லைட்ஸ் பர்பிள். இந்த நார்தர்ன் லைட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கிரீன்லாந்து அது மாதிரி யூரோப்ல சில கண்ட்ரீஸ்ல வந்து இந்த நார்தர்ன் லைட்ஸ் வரும். அந்த லைட்டே பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கும். அது பாக்குறதுக்காகவே இந்தியால இருந்து நிறைய பேர் போவாங்க. அந்த நார்தர்ன் லைட்ஸ்ல இருக்கிற பர்பிள் கலர் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறோம். 8GB RAM and 128GB மெமரி இருக்கக்கூடிய Vivo V70 FE. Let's unbox. பாக்ஸ் ஓபன் பண்ணி ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம இப்போ சைடில் வச்சிருவோம். அது இல்லாமல் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் இருக்கு. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்கு, அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கு, பார்க்கும்போது தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், C டைப் ஒரு சைடு, USB ஒரு சைடு. இப்போ இது எல்லாத்தையுமே சைடில் வச்சிருவோம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கு. ஃபோன் ஹேண்டில் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் ஹேண்டில் பண்ணுற ஃபீல் கிடைக்குது. அண்ட் இப்போ கவரை பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோன், அதுக்கப்புறம் இந்த சாம்சங்ல பார்த்தீங்கன்னா சாம்சங் S25 24 அல்ட்ரா அது மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கேமராஸ் வந்து அப்படிதான் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா வந்து S26 அல்ட்ரால பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு 5 கேமரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு. 200 மெகா பிக்சல் OIS கேமரா கொடுத்துருக்காங்க. யூசுவலா விவோல இந்த V சீரிஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கேமரா வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. விவோல X சீரிஸ் வந்து ரொம்ப பிரீமியம், விலை அதிகமா இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்ல கேமரா நல்லா இருக்கிற மாதிரி நீங்க விவோல பாக்குறீங்க அப்படின்னா இந்த V சீரிஸ் தான் பார்க்கணும். ஸோ கிளியரா போட்டிருக்காங்க 200 மெகா பிக்சல். அண்ட் உங்களுக்கு வந்து போன் வந்து கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபோன் மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஐபோன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. போனோட டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, C டைப் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. போனோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். மீன்வேல் நம்ம போனையும் சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். போனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஃப்ரண்ட், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பின்னாடியும் பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டியா இருக்கு. IP6869 டஸ்ட் டைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபோன் இது. ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட்ஸை கூட இது வந்து தாங்கும். இம்மர்சிபிள் அப் டு 1.5 மீட்டர் ஃபார் 2 hours. மழையெல்லாம் பெய்யுதுன்னா நீங்க வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்க மழையிலேயே வந்து ஜாலியாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து IP ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல. அடுத்தது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச். இந்த நீளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். டிஸ்பிளே சூப்பர் ஸ்மூத்தா இருக்குங்க. ஆமலட் டிஸ்பிளே இது 1 பில்லியன் கலர் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. HDR10+ சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதோடைய ரேஷியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 90.7% ரேஷியோ இருக்கு, ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ. அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ராசஸர், இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். யூசுவலாவே இப்போ வர போன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்துறாங்க. ஆண்ட்ராய்டு 16 தான் வருது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7360 டர்போ ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 128GB மெமரி, 256GB மெமரி, 512GB மெமரின்னு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட RAM பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8GB ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 12GB வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட் இருக்கு. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7000 mAh. ஆனா நீங்க போனை யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு 7000 mAh போனை யூஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு போன் ஸ்லிம்மாவும் இருக்கு. இப்போ வந்து நம்ம Vivo V70 FE உடைய சிக்னேச்சர் ஃபீச்சரான கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைமரி லென்ஸ் வந்து 200 மெகா பிக்சல், செகண்ட் லென்ஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்ஸ் வந்து அல்டிமேட்டா கொடுத்துட்டாங்க. இது வந்து f1.9 24 mm PDAF OS லென்ஸ். செகண்ட் லென்ஸ் வந்து வெறும் 8 மெகா பிக்சல் தான். அண்ட் உங்களுக்கு வந்து ரிங் LED ஃபிளாஷ் HDR பனோரமா 4K வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். Vivo V சீரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் தரமா கொடுத்துருவாங்க, சூப்பரா கொடுத்துருவாங்க. சோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து நீங்க 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே 4K வீடியோஸ் ஷூட் பண்ற மாதிரி போன்ஸ் வந்து ரொம்ப சில போன்ஸ் தான் இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட இன்ஃப்ராரெட் போர்ட். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபீச்சர் எனக்கு. என்னன்னா இதுல நீங்க AC கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணலாம், டிவி கண்ட்ரோல் பண்ணலாம். எதெல்லாம் இன்ஃப்ராரெட் இருக்கோ அதெல்லாம்
எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபேனை கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ரிவர்ஸ் டு ஒயர் சார்ஜிங் இருக்கு. 100% பாத்தீங்கன்னா 1 hourல சார்ஜ் ஆயிரும். ஆனா இது வந்து 7000 mAh பேட்டரிங்க. அதுவே 1 hourல சார்ஜ் ஆயிரும்னா அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ, நியூஸ் பர்பிள், டைட்டானியம் சில்வர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ண மாடல் என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலர், நியூஸ் பர்பிள் அப்படிங்கிற கலர். அண்ட் இதோடைய விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலை பொறுத்த வரைக்கும் Vivo V70 FE பாத்தீங்கன்னா 8GB and 128GB மெமரி வந்து 37,999 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து RAM உடைய கெபாசிட்டி நீங்க அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிரைசஸும் வந்து கொஞ்சம் மாறலாம். ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து Vivo V70 FE என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட் சந்தேகமே இல்லாமல் இதோடைய கேமரா தாங்க. 200 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரிங் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் இருக்கு அப்படின்னே தெரியாது. அண்ட் உங்களுக்கு ப்ராசஸர் வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. ஒரு மிட் செக்மெண்ட்ல 37,999 ரூபாங்க. ஒரு 40,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு சாலிடா விவோட குவாலிட்டியில உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து Vivo V70 FE வந்து தரமான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட RAM அண்ட் மெமரி கெபாசிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 256GB இல்ல 512GB கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ Vivo யூஸ்வலாவே ஒரு லாங் லாஸ்டிங் ஃபோன் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்றாங்க. ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நான் 2 வருஷம் யூஸ் பண்ணாலும் 3 வருஷம் யூஸ் பண்ணாலும் தரமா தாங்குது அப்படிங்கிறாங்க. IP ப்ரொடெக்ஷனும் இருக்கு இதுல. ஸோ ஓவரால் நீங்க வந்து இப்போ நம்ம கிங் மொபைல்ஸ் இருக்கிற எந்த பிரான்ச்சுக்கு வந்தாலும் Vivo V70 FE உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டை வாங்கிட்டு போய்க்கலாம். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.